சென்னை கோயம்பேடு சந்தையில் குப்பைகளை முறையாக அகற்றாததால் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதன் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது இந்த கோயம்பேடு சந்தையில் குப்பைகளை முறையாக அகற்றாததால் அங்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகியிருக்கின்றனர்? விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கோயம்பேடு சந்தையில தினந்தோறும் ஏராளமான குப்பைகள் என்பது குவிகிறது. இதனை மார்க்கெட் நிர்வாகம் முறையாக அகற்றாததன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் வீசுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கிறாங்க. அதே போல வரக்கூடிய நாட்களில் மழைக்காலம் என்பதாலும் அது மட்டுமல்லாமல் இந்த குப்பைகளின் மூலமாக நோய் தொற்று பரவக்கூடிய அபாயமும் இருப்பதாக வியாபாரிகள் தரப்பிலிருந்து அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தற்பொழுது இந்த கோயம்பேடு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். நமது ஒளிப்பதிவாளர் அஜித் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது கோயம்பேடு சந்தைக்கு தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் வெளி மாவட்டம் அது மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறது. அதே போல கோயம்பேடு சந்தைக்கு ஏராளமான வியாபாரிகள், அதாவது அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பொதுமக்களும் வியாபாரிகளும், அதாவது சிறிய வியாபாரிகளும் வரக்கூடிய நம்ம காட்சி மூலம் தொடர்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தற்பொழுது கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு, அதாவது பழம், காய்கறி, பூ, கருவேப்பிலை என, கீரை என பல்வேறு விதமான வியாபாரங்கள் இருக்கிறது. அந்த வகையில் இந்த காய்கறி மார்க்கெட் இந்த காய்கறி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக அந்த கோயம்பேடு அதாவது கோயம்பேடே காட்சி அளிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் குப்பையாக காட்சி அளிச்சிச்சு. இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையின் மேலேயே அந்த வாகனங்களும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் நடந்து செல்வதன் காரணமாக சகதிகளாக காட்சி அளிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தற்பொழுது மீண்டும் அந்த சகதியாக காட்சி அளிக்குது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது இந்த காட்சியை நம்மளால் பார்த்துக் கொண்டிருக்க முடியுது. எந்த அளவுக்கு இந்த கோயம்பேடு நிர்வாகம் என்பது மத்திரப்போக்கில் இருப்பதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது வியாபாரி நம்மிடம் இருக்கிற அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே கோயம்பேடு இந்த மார்க்கெட் நிர்வாகத்தை பத்தி ஒரு போராட்டம் கூட நடந்துச்சு, குப்பை அள்ளன்ட்டு. இப்ப எப்படி இருக்கு? தொடர்ச்சியாக நம்மளால பார்க்க முடியுது, ஒரே குப்பையா இருக்குது, துர்நாற்றங்கள் வீசுது. வியாபாரிகள் எப்படி நீங்க வியாபாரம் பண்றீங்க? வரக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது வியாபாரம் ஏற்கனவே ரொம்ப நலிஞ்சு போயிருக்கு. அதாவது கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா நலிஞ்சு போச்சு. இப்ப இது ஒரு சமீபமாக இருக்கும்போது இப்பதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பார்த்தா மார்க்கெட் சுத்தி பார்த்தோன்னா கிளீனிங்கே சரியா பண்றது இல்ல. குப்பை ஒரு பக்கம் குப்பை அதிகமா இருக்கிறதால பல முறை கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப ஒரு பக்கம் குப்பை முடிஞ்ச பிறகு இப்ப டிரைனேஜ் அடைப்பு ஏற்பட்டு எல்லாம் பாருங்க, நீங்க பாத்துருக்கீங்க. அவ்வளவு ஒரு டிரைனேஜை இன்னும் கிளீன் பண்ணல. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நாங்க ஒரு போராட்டம் நாங்க பண்ணோம். அதாவது மார்க்கெட்டை சீரமைக்க செய்யணும், குப்பையில் அல்லணும், அந்த டிரைனேஜ் அடைப்பெல்லாம் எடுக்கணும். மழைநீர் கால்வாய் இந்த டிரைனேஜ் வழியாக கலக்குது. இதனால் நோய் தொற்று ஏற்படுது. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு நாங்க சொன்னோம். உடனே நடவடிக்கை எடுப்பதாக சொன்னாங்க. ஆனா சொல்லி கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆகுது. அதே மாதிரி தான் கிடக்கு. எந்த விதமான வேலையும் செய்யல. சொன்னதோட சரி செய்யல. இப்போ நாங்கள் அந்த கிளீனிங் பண்றவங்க, அதாவது துப்புரவு தொழிலாளி விசாரிச்சு பார்த்தோம். அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா சம்பளமே சரியா வரலங்க, நாங்க எப்படி சரியா வர்றது? சில அதாவது 130 பேர் 140 பேர் வேலை செய்யற இடத்துல வெறும் 60 பேர் 70 பேர் வேலை செய்யறாங்க. காரணத்தை கேட்டால் சம்பளமே எங்களுக்கு வரல, நாங்க எப்படி வேலை செய்யுது? கொடுக்குற 12,000 ரூபாய் கூட ஒழுங்கா கொடுத்தாதான் அவங்க வேலைக்கு வருவாங்க. அது கூட சரியா கொடுக்கலாம், எப்படி வராங்க? கிட்டத்தட்ட 4 மாசமா சம்பளம் போறாங்க. அந்த காரண்டிக்காரனுங்களுக்கு அந்த சூப்பர்வைசர் கேட்டா 4 மாசமா எங்களுக்கு பணமே போடல, நாங்க எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால நாங்க சம்பளம் பிடிச்சி வச்சிருக்கோம், எங்களால வேற என்னங்க பண்ண முடியும், அதனால சம்பளத்தை ரிலீஸ் பண்ணா நாங்க சம்பளத்தை கொடுக்க போறோம். ஒரு பக்கம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துல போன பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நாங்க எங்க நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியல. ஒரு பக்கம் தூய்மை சுத்தமா இல்ல, இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வரலன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இதனால மக்களுக்கு மலிவான உள்ள காய்கறி, நல்ல சத்தான காய்கறி கொடுக்கறதுனா நம்ம கோயம்பேடு வணிக விழா தான். அதாவது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் போற இடம் இது. இந்த இடத்துல தூய்மை இல்லைன்னா அப்புறம் வேற எந்த இடத்துல தூய்மையா இருக்கும்? அதனால அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கொண்டு கோயம்பேடு மார்க்கெட்டு மேம்பாட்டு திட்டத்துக்காக கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கி இருக்காங்க. அதை விரைந்து வேலை செய்யணும் எங்களுடைய கோரிக்கை. அதை விரைந்து செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக வியாபாரிகளுடைய அந்த கோரிக்கையும் குற்றச்சாட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் காட்சி ஒன்று பதிவு மூலம் பொழுது ஆயுத பூஜைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள அந்த பூசணிக்காய் என்பது ஒரு லாரியில வைக்கப்பட்டு அது அப்படியே அழுகை நிலையில் காட்சியளிக்கிறது. அழுகை நிலையில் காட்சியளித்து அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவு தண்ணீர்கள் எல்லாம் கீழே வடிந்து கருமையான துர்நாற்றம் வீசுவதாகவும், இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு நோய் தொற்று அபாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுமை தூக்கக்கூடிய தொழில்
தொழிலாளர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அதே போல வரக்கூடிய மக்கள் மற்றும் வியாபாரிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. இதனை உடனடியாக மார்க்கெட் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. நேரலையில் இணைந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.